ஹாய் ட்ரேடர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த மாதம் ஜூன் மாதம் எப்படி போச்சு உங்கள் எல்லாருக்கும் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ரொம்ப ஆவலாக இருக்கேன். நான் எப்படி பண்ணேன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்களும் ஆவலாக இருக்கீங்க அப்படின்றது தெரியும். ஸோ இந்த ஜூன் மாதம் அப்படின்னா ஓவராலாக அதை சொல்கிறதுக்கு முன்னாடி சின்ன கதை சுருக்கமாக இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்றத சும்மா ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ நம்ம லாஸ்ட் மந்த் 90,000 லாஸ் பண்ணியிருந்தோம். அதுக்கு முன்னாடி ஏப்ரலில் ஒரு 4,700 லாஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த மாதத்தை தொடங்குறதுக்கு முன்னாடியே நம்ம ஆல்மோஸ்ட் 95,000 நெட் லாஸில் இருந்தோம். இந்த ஃபினான்ஷியல் இயர் இந்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் சொன்ன 3 lakh கேபிட்டலில் நான் இந்த ட்ரேடிங் இந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதன் அடிப்படையில் ஆல்மோஸ்ட் 35% ஆஃப் கேபிட்டல் வைப் அவுட் ஆகிடுச்சு இந்த 2 மாதத்துலேயே. ஸோ வெறும் 2 lakh வச்சு மறுபடியும் இதை கண்டினியூ பண்ண முடியாது அப்படின்றதுனால முதல்ல கேபிட்டலை மறுபடியும் இந்த 2 lakh கேபிட்டலை 5 lakh நான் இன்க்ரீஸ் பண்ணேன். ஸோ இந்த ஜூன் சீரீஸ் அந்த 5 lakh கேபிட்டல் வச்சு தான் ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ அந்த 5 lakh கேபிட்டல் வச்சு ஸ்டார்ட் பண்ண ஜூன் மாதம் என்ன ஆச்சு அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஜூன் மாதம் பார்த்தீங்கன்னா மொத்தம் நம்மளுக்கு நம்பர் ஆஃப் ட்ரேடிங் டேஸ் 21 டேஸ் இருந்தது. ஸோ இந்த 21 டேஸில் நம்ம 21 டேஸுமே ட்ரேட் பண்ணோம். ஸோ வித்தவுட் எனி டீவியேஷன். ஸோ இந்த 21 டேஸில் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நெட் 60 டேஸ் 16 டேஸ் க்ரீனில் முடிஞ்சுது. ஓகேங்களா. ஸோ 16 நாள் க்ரீன்லேயும் 5 நாள் ரெட்லேயும் முடிஞ்சுது. ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் இந்த ஜூன் மாதம் ஒரு 78,500 rupees நம்ம ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்க்ரீனில் 81,000 அப்படின்றது காட்டும். அது என்னென்னா ஜூலை 1 இந்த ப்ராஃபிட்டையும் அது சேர்த்ததுனால அப்படி இருக்கும். பட் அது ஜூலை 1 ஃபஸ்ட்டு ஈவினிங்கிறதுனால அது லாஸ்ட்டு 30 டேஸில் அது வந்துருக்கு. ஸோ ஜூன் மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 78,581 தான். இதில் மேஜராக ஒரு நல்ல டார்க் க்ரீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 5th ஒரு எக்ஸ்பைரி டேஸில் நம்ம 33,000 ப்ராஃபிட் பண்ணியிருந்தோம். ஸோ இதுதான் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இந்த மாதம் நம்ம ஒரு நல்ல ப்ராஃபிட்டை கொண்டு வரத்துக்கு உதவுச்சு. அதேமாரி முதல் நாளே பார்த்திங்கன்னா டார்க் ரெட், அதாவது மேக்ஸ் லாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17,000 ஃபஸ்ட்டு டேவே நடந்துச்சு. ஸோ இதுதான் மேஜர் பாசிட்டிவ் சைட்லேயும் சரி மைனஸ் சைட்லேயும் சரி இது மட்டும்தான் நடந்தது. லைட்டாக நம்ம மார்க்கெட்டான பெருசாக கன்சாலிடேஷனில் இருந்தாலும் நம்ம டிராவிட் மாதிரி தட்டி எந்த தப்பையும் பண்ணாமல் இந்த ரேஞ்சில் இந்த மாதத்தை க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதான் ஜூன் மாதத்தோட அப்டேஷன். ஸோ ஜூன் மாதம் பாசிட்டிவ் அப்படி இருந்தாலும் நீங்கள் கம்பேர் டு கேபிட்டலுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 15% ரிட்டர்ன் நம்ம இதில் எடுத்திருக்கோம். ஆனாலும் Q1 ஃபினான்ஷியலாக, அதாவது ஏப்ரல் மந்த்லேருந்து ஜூன் மாதத்தோட மொதல் 3 மாதம் குவார்ட்டர்லியோட ரிசல்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம நெட் -17,000 தான் இருக்கிறோம். ஏன்னா மொதல் 2 மாதம் லாஸு, இந்த மாதம் தான் ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம் அப்படின்றது தான். ஸோ இதான் ஓவரால் இந்த மாதத்தோட டோட்டல் வியூவும் சரி இந்த குவார்ட்டர்லியோட டோட்டலாக பார்த்தீங்கன்னா இன்னும் நம்ம பிரேக் ஈவனுக்கும் வரல. இதான் என்னுடைய பர்ஃபார்மன்ஸ். வழக்கம் போல் உங்கள் பர்ஃபார்மன்ஸ் என்ன அப்படின்றத கமெண்டில் சொல்லிட்டு போங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனால் யாரும் சொல்ல மாட்டீங்க. அட்லீஸ்ட் மறக்காமல் லைக் பண்ணிட்டாவது போங்க. ஸோ மீண்டும் நம்ம அடுத்த மாதம் சந்திப்போம். இல்லை வேறு ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திக்கிறோம். தேங்க்யூ.